வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தயவு செய்து வதந்திகளை பரப்பாதீங்க. வருத்தத்தில் கார்த்திகை தீபம் சீரியல் நடிகை சொன்ன விஷயம். கார்த்திகை சீரியல் நடிகை திடீரென மரணமா? சோசியல் மீடியாவில் வெளியான வதந்திக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இவங்க பார்த்தீங்கன்னா தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. அவங்க அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தன்னை பற்றி வதந்திகளுக்கு கார்த்திகை தீபம் சீரியல் நடிகை கொடுத்திருக்கும் விளக்கம்தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீரியல் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தான் கார்த்திகை தீபம். கார்த்திக் என்ற கதாபாத்திரம் கார்த்திக்ராஜ், கதாநாயகியாக தீபா என்ற கதாபாத்திரத்தில் கார்த்திகா நடித்து வராங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா கதாநாயகியாக கார்த்திகா கேரளாவை சேர்ந்தவங்க. இவங்க எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் திரைக்கு கால் பதித்தவங்க. தமிழ், மலையாளம் போன்ற மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் சரியான அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கவே இல்லை. திரையில் சரியான வாய்ப்புகள் அமையாதால் இவங்க சின்ன திரைக்கு வந்துட்டாங்க. அந்த வகையில் தான் இவங்க கார்த்திகை தீபம் என்ற தொடரில் கதாநாயகியாக நடித்து வந்தாங்க. இவங்க முதலாக திரைப்படங்களில் தான் நடிச்சிருக்காங்க. தமிழில் கதாநாயகியாக இவங்க ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க நடித்த படங்கள் எதுவுமே வெளியாகலை. இவங்க நடித்த திரைப்படங்கள் ஒன்று தான் பிளாக் அண்ட் ஒயிட். இந்த படத்தில் கார்த்திகாவுக்கு ஜோடியாக கார்த்திக்ராஜ் நடித்திருந்தார். இதை அடுத்து இவங்க இருவருமே ஜோடியாக கார்த்திகை தீபம் என்ற தொடரில் தான் இப்போது வரைக்கும் இருந்து வராங்க. இதற்கிடையே கடந்த ஆண்டு நடிகை கார்த்திகாவுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. இவர்களுடைய திருமணம் கேரளாவில் பெற்றோர்கள் உறவினர்கள் முன்னிலையில் எளிமையாக நடைபெற்றது. தற்போது இவங்க படங்களில் கவனம் செலுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும் நிலையில் திடீரென கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திகா இறந்து விட்டது போல காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது கார்த்திகை தீபம் சீரியல் முதல் பாகம் முடிந்து இரண்டாவது பாகம் ஒளிபரப்பாகி வருகிறது. முற்றிலும் மாறுபட்ட கதைகளுடன் இந்த தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது. மேலும் இந்த இரண்டாவது பாகத்தில் ஹீரோயினியாக கார்த்திகாவை தவிர எல்லோருமே நடிச்சிருக்காங்க. கார்த்திகா குறித்து சோசியல் மீடியாவில் நிறைய வதந்திகள் வருகிறது. குறிப்பாக இவங்க திருமணம் தான் ரொமான்ஸ் காட்சியில் நடுக்க மறுக்கிறாங்க. அதோடு தற்போது இவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவருடைய கணவர் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்றெல்லாம் நிறைய வதந்திகள் வந்திருக்கிறது. இது தொடர்பாக அளித்த பேட்டியில் கார்த்திகா, நான் ரொமான்ஸ் காட்சிகள் நடிக்கதால் நான் சீரியலில் இருந்து நீக்கிவிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது. நடிப்பு வந்துவிட்டால் இயக்குனர் சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும். அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அதே போல தான் நான் கர்ப்பமாக இருப்பதாக சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை நான் கர்ப்பமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களிடம் முதல்ல சொல்வேன் என்று கார்த்திகை தீபம் சீரியல் நடிகை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.